ஈரானிய யுத்த களத்தில் ஹவுதி அமைப்பினர் இப்பொழுது களமிறங்கியிருக்கிறார்கள். இதுக்கு முதல் போட்ட காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்த்திருந்தாங்க. அவர்களுடைய வருகையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்ன விதமான சவால்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி இப்போ இன்னும் ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த தகவலில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், தகுந்த தருணம் பார்த்து சரியான நேரம் பார்த்து ஹவுதி அமைப்பினரை ஈரான் களமிறக்கி இருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்போ எல்லார் மத்தியிலையும் கேட்கப்படுது. ஏனென்று சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், யுத்தம் ஆரம்பித்து கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹவுதி அமைப்பினர் வெளியிலேயே வரையில் எந்த விதமான அறிக்கையும் விடையில் அமைதியாக இருந்தார்கள். அப்பயே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. எதற்காக இந்த அமைப்பு அமைதியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அதற்கான ஒரு விட கிடைச்சிருக்குது. ஈரான் தகுந்த நேரத்தில் அவர்களை களமிறக்கி இருக்கிறது. அதாவது எப்படி இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதோ, அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால பல நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல பப் அல் மந்திப் அந்த ஒரு நீரிணையை மூடுறதுக்காகத்தான் இப்பொழுது இவர்கள் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்களால் சொல்லப்படுது, எதிர்பார்க்கப்படுது. எனவே மிக விரைவில் அந்த ஒரு நீரிணையும், அதாவது செங்கடலில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மிக மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் ஹோர்முஸ் நீரிணையை விட ஒருபடி அதிகம் என்றே சொல்லலாம், அதில் நிறைய பாதிப்புகள் வரும். எனவே அந்த நீரிணையை மூடுறதுக்காகத்தான் ஹவுதிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் இப்போ பரவலாக சொல்லப்படுது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், சவுதி அரேபியா மேற்கொண்டு வர ஒரு நடவடிக்கை தான் அதுக்கு காரணம் என்று சொல்லப்படுது. என்னண்டா, இப்போ ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு ஒரு மாதம் ஆயிட்டுது. இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் போக்குவரத்துகள் இல்லை. அதாவது நாளொன்றுக்கு 100 வரையான கப்பல்கள் போய்கொண்டு இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு 100 கப்பல்கள் என்று சொன்னால், எண்ணெய் தாங்கிய எண்ணெய் டேங்கர்கள் ஒரு நாளைக்கு 100 என்று சொன்னால், ஒரு மாதத்தில் எவ்வளவு 30 நாள் படி பார்த்தாலுமே 3000 டேங்கர்ஸ் போயிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ போகிறதே 2, 3, 4 சரி 5 வைப்போமே, 5 படி பார்த்தாலுமே கடந்த ஒரு மாதத்தில் ஒரு 150 கப்பல்கள் தான் போய் வந்திருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு போகையில்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே 3000 கப்பல்கள் எங்கே இருக்குது, இந்த 150 கப்பல்கள் எங்கே இருக்குது. எனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் மிகப்பெரிய பாதிப்புன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பக்கம் ஒன்று இருக்குது. அப்போ கடந்த ஒரு மாதமாக எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்கலையா, இந்த நாடுகள் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஈடுபடலையான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியா ரகசியமாக இன்னொரு வழியால் பாரிய ஒரு வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த, எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது இப்போ தெரிய வந்திருக்குது. அதுவும் கொஞ்ச நெஞ்சமில்லை, ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும். கடந்த ஒரு மாதமாக அது நடந்து கொண்டே இருக்குதாம். அதில் ஒவ்வொரு நாளுமே 2 மில்லியன் பேரல், அதாவது 20 லட்சம் பேரல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அனுப்பப்படுதாம். ஏனென்று சொன்னால், சவுதி அரேபியாவுக்கும் என்ன தேவைதானே, உள்நாட்டில் என்ன தேவைதானே, அதற்காக உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பிட்டு 2 மில்லியனை மிச்சம் 5 மில்லியன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதாம். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அதுதான் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்குதே, சவுதி அரேபியா கப்பல் போக முடியுமா? அதில் போகவே முடியாது கடைசி வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் 5 மில்லியன் பேரலை எப்படி சவுதி அரேபியாவால் ஏற்றுமதி செய்ய முடியும் என்று சொன்னால், அங்கே தான் இருக்குது டெக்னிக். அதாவது சவுதி அரேபியா ஒரு மாற்று பாதை ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு நல்ல வடிவாக தெரியும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணையால் பிரச்சனை வரும், ஹோர்முஸ் நீரிணை பூட்டப்படும். அப்படி பூட்டப்பட்டால் எங்களுடைய பிஸ்னஸ் அப்படியே கைவிடுறதா, எல்லாத்தையும் இழுத்து மூடிவிட்டு அப்படியே இருக்கிறதா? இல்லை. சவுதி அரேபியா மாதிரியான ஒரு பெரிய நாடு கட்டாயம் இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இன்னும் ஒரு பிளான் வச்சிருப்பீங்க தானே. அதுதான் இந்த பிளான். அது என்ன பிளான் என்று சொன்னால், ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் சிஸ்டம். அதாவது சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியில் ஜன்பு துறைமுகம் என்று சொல்லுவோமே, அடிக்கடி செய்திகள் அடிபடும் ஜன்பு துறைமுகம் என்று சொல்லி, அந்த துறைமுகம் நோக்கி நிலத்துக்கடியால் பாலைவனத்தை ஊடுருத்து நகரங்கள் எல்லாத்தையும் ஊடறுத்து கொண்டு ஒரு நீளமான பைப்லைன், 1200 கிலோமீட்டர் நீளமான பைப்லைன் ஒன்று சவுதி அரேபியா அரசாங்கத்தில் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் தான் ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன்,
குரூட் ஆயில் பைப்லைன், அதான் அதனுடைய உண்மையான பேர். அதை வந்து உருவாக்கினதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய மிகவும் பிரபலமான முக்கியமான ஒரு எண்ணெய் கம்பெனி அராம்கோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அராம்கோவால் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் 1980ஆம் ஆண்டு காலத்திலேயே உருவாக்கப்பட்டதாம். இது உருவாக்கப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்த ஹோர்முஸ் நீரிணை தான். ஏனென்றால் 80ஆம் ஆண்டில் வந்து ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் வந்து கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை வந்து பிரச்சனையாக தான் இருந்தது. போக்குவரத்துகள் வந்து தடைப்பட்டிருந்தது. எனவே அந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாற்றுப்பாதை, ஆல்டர்னேட்டிவ் வே என்று சொல்றது. எனவே இந்த பைப்லைன் ஊடாகத்தான் இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து 7 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து அதில் 5 மில்லியனை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. எனவே யன்பு துறைமுகத்தில் இருந்து கப்பல்களில் ஏற்றப்பட்டு எப்படி வழியால போகும்? 2 வழி இருக்குது. அதில் வந்து ஒரு குறுகலான வழி தான் சுயஸ் கால்வாய், அதாவது சுயஸ் கால்வாய்களால் போகிறது. மற்றது மிகப்பெரிய வழி வந்து செங்கடல். அந்த செங்கடல் வழி தான் இப்போ பயன்படுத்தப்படுது என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் சவுதி அரேபியாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய அந்த மேப் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவினுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரசீக வளைகுடா இருக்குது, பெர்சியன் கல்ஃப், அதில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கடல் இருக்குது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பக்கத்தில் செங்கடலும் கிழக்கு பக்கத்தில் வந்து பாரசீக வளைகுடாவும் இருக்குது. அப்போ அங்கே பிரச்சனை என்று சொன்னால் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறது, இங்கே பிரச்சனை என்று சொன்னால் அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறது, ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சவுதி அரேபியா சாதாரண நாடில் தானே, பெரிய நாடு தானே. எனவே கட்டாயம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாதை இருக்கணும் என்று சொல்லி இந்த பாதை உருவாக்கி வைக்கப்பட்டது. இப்போ செங்கடல் ஊடாக பிஸ்னஸ் வந்து போய்கொண்டே இருக்குது, தாராளமாக பிஸ்னஸ் போய்கொண்டிருக்குது. எனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சவுதி அரேபியாவுக்கு பாதிப்பா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஏனைய நாடுகளோட ஒப்பிடும்போது சவுதி அரேபியாவுக்கு பாதிப்பு இல்லை என்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் வந்து இங்கே தாராளமாக போய்கொண்டிருக்குது. அப்போ அது வந்து ஈரானுக்கு இப்போ தெரிய வந்திருக்குது. எனவே இந்த பாதை மூடப்படுமாக இருந்தால், அதாவது செங்கடலில் இருக்கிற மற்ற நீரிணை இருக்குத்தானே, அதாவது பப் அல் மந்தீப் இருக்குத்தானே, அந்த நீரிணை மூடப்படுமாக இருந்தால் சவுதி அரேபியாவினுடைய இந்த பிஸ்னஸுக்கு வந்து பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இப்போ வந்து ஹவுதி அமைப்பினர் அந்த ஒரு நீரிணையை மூடுறதுக்கான ஒரு சாத்தியங்கள், ஒரு அசுமாத்தங்கள் தென்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் இதுவரைக்கும் மூடப்படையில். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஈரானுடைய பிளான் என்னென்று சொன்னால், ஈரானினுடைய இந்த எண்ணெய் வளங்கள் இருக்குது தானே, எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் ஏற்றுமதி, இந்த இடங்களை வந்து தாக்க வேண்டாம்னு சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லி போட்டுது. எங்களுடைய எண்ணெய் வளங்களை வந்து கை வைக்க வேண்டாம், வச்சா நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம் என்று சொல்லி. அப்போ அமெரிக்காவும் சொல்லியிருந்தது இனிமேல் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று சொல்லி. மிக முக்கியமாக சவுத் பார்ட்ஸ் மேலே தாக்குதல் நடக்கக்குள்ள அதை வந்து அமெரிக்கா கண்டிச்சிருந்தது. இஸ்ரேல் வந்து எங்களுக்கு சொல்லாமல் தாக்கிட்டேன்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டு தான் இருக்குது. இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய 2 இரும்பு உற்பத்தி சாலை வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அது தனியாருக்கு சொந்தமானது. அதுக்கும் ஈரானிய அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் அந்த 2 இரும்பு உற்பத்தி சாலையும் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. உற்பத்தி செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிட்டுது. இதே மாதிரி இந்த பொருளாதார இலக்குகளை வைத்து அண்மை காலமாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. எனவே அந்த தாக்குதல்களால் ஈரான் வந்து பாரிய அளவில் பாதிக்கப்படுமாக இருந்தால், ஈரானினுடைய பொருளாதாரம் முடங்குமாக இருந்தால், உடனடியாக செங்கடலில் வந்து ஹவுதி அமைப்பினர் இந்த ஒரு நீரிணையை இழுத்து மூடுவார்கள். அப்படி அந்த பாதை வந்து மூடப்படுகின்ற போது அது சவுதி அரேபியாவுக்கு மட்டுமல்லாமல், ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். கடல் போக்குவரத்து வந்து 6000 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தையுமே சுற்றி வரணும் இந்த ஒரு சின்ன ஒரு நீரிணை வந்து மூடப்பட்டால். எனவே இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரானை தாக்க, ஈரானுடைய பொருளாதார அமைப்புகளை வந்து தாக்க இந்த நீரிணை மூடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகரித்து கொண்டு வருது என்று சொல்லி இப்போ ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனால தான் தகுந்த தருணம் பார்த்து இப்பொழுது ஹவுதிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த வேளையிலும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த நீரிணையை, மந்தீப் நீரிணையை வந்து மூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ மற்ற நாடுகள், ஏனைய நாடுகள் என்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பா, அல்லது அவர்களும் ஏதாவது சீக்ரெட்டான பைப்லைன்ஸ் ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்திட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றுப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் செங்கடல் வழியாக வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். எனவே சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை இல்லை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு பிரச்சனை இல்லை. அங்கால மேலே ஈராக் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈராக்குக்கு வந்து முழுமையாக இல்லாட்டியும் கூட ஒரு கணிசமான அளவு, ஒரு பாதி அளவு
எண்ணெய் வர்த்தகம் வந்து துருக்கி கூடாக நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. துருக்கிக்கு கொண்டு வந்துட்டா சரிதானே, அங்கால யூரோப்புக்கு அனுப்புறது வந்து சாதாரண விஷயம். எனவே துருக்கி வழியாக கணிசமான பிசினஸ் நடக்குது என்று சொல்லப்படுகிறது. பெரிய அளவில் இல்லாட்டியும் ஓரளவு ஓகே என்று சொல்லி. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தும் கட்டாரும் மிக முக்கியமாக பஹ்ரைனும் வந்து அப்படியே பிஸ்னஸே படுத்துட்டு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வேற வழியே இல்லை, அவர்களுக்கு மாற்றுப்பாதையும் இல்லை, மாற்றுப்பாதைகள் அமைக்கக்கூடிய இடத்திலையும் அவர்கள் இல்லை. அந்த புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், குவைத் அங்கே இருக்குது, கட்டார் அங்கே இருக்குது, பஹ்ரைன் அங்கே இருக்குன்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே வந்து ஈரானை பார்த்தபடி ஈரானுக்கு கிட்டவா இருக்குது. ஈரான் அடிக்கும்போது முதலாவது அடி வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்ன்ற மாதிரி முன்னுக்கே இருக்கிறார்கள் எல்லோரும். எனவே செங்கடலை வந்து பாவிக்கிறதுக்கோ அல்லது செங்கடல் நோக்கி பைப் லைன்ஸ் போடுற அளவுக்கோ அவர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதி இல்லை தானே. ஏன்னா அங்கே இருக்கிறது முழுக்க சவுதி அரேபியா, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமன். எனவே இந்த மாதிரி நாடுகள் இருக்கிறபடியால் இந்த நாடுகள் வந்து தனித்து விடப்பட்டிருக்கின்றன. எனவே ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால அதிகம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து கட்டார், மற்றது வந்து பஹ்ரைன், மற்றது வந்து குவைத். சவுதி அரேபியா இதுவரைக்கும் ஓகே, இந்த வரைக்கும் ஓகே, இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. எனவே ஈரானில் இருக்கக்கூடிய பொருளாதார இலக்குகளும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகுதோ, மிக முக்கியமாக மின்சார வலையமைப்பு இந்த மாதிரியான இடங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் உடனடியாக இந்த நீரிணை மூடப்படும். அது சவுதி அரேபியாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வரும். எனவே எல்லாமே வந்து எதில் தங்கியிருக்குன்னு சொன்னால் ஈரான் மேலே நடத்தப்படுற தாக்குதல்களையும் அங்கே தெரிவு செய்யப்படுற இலக்குகள்லேயும் தான் தங்கியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இராணுவ இலக்குகள் தெரிவு செய்யப்பட்டால் பிரச்சனை இல்லை, ஈரான் பொறுத்துக்கொள்ளும். ஆனால் பொருளாதார இலக்குகள் தாக்கப்படுமாக இருந்தால் ஈரான் தன்னுடைய விளையாட்டை காட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.